தனக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்காதனால உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியல அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றாங்க. அந்த சீக்வன்ஸில் இன்றைக்கி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஹார்மோன் வந்து ஜென்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோனுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தாம்பத்தியம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னாலும் சரி, விந்துக்கள் உற்பத்தினாலும் சரி, இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. அப்போ இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் இதெல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். இதை தாண்டி என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போன் டென்சிட்டி நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும், மசில் மாஸுக்கும், வாய்ஸ் நல்லா மேன்மைப்படுங்க, ஹேர் க்ரோத்துக்கும், இதெல்லாம் வந்து இந்த ஹார்மோன் லெவல் கரெக்டாக இருந்தால் தான் வந்து நல்லா இருக்குங்க. சரி, இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக சுரக்குமா உடம்புல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பண்ணும்போது தான் அந்த செக்ரீஷன் லெவல் கரெக்டாக இருக்குங்க. சரி, என்ன பண்ணால் வந்து இது சுரக்கும் அப்படின்னு பார்த்தா, ஹிப்புக்கு கீழே, இடுப்புக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த லெவல் வந்து கரெக்டாக சுரக்குங்க. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எங்கே போகிறதுனாலும் சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சைக்கிளிங்குங்கிறது வந்து பெஸ்ட் ஃபார் இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் செக்ரீஷன். அப்போ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி இப்போ நம்ம பண்ணுறதில்ல. 2 வீலர் 4 வீலருக்கு மாறியாச்சு. அப்போ எப்படி தான் வந்து நம்ம வந்து சுரக்க வைக்கிறது? அப்படி சுரக்கலை அப்படின்னா பல பாதிப்பு அதனால் ஏற்படுதுங்க. இது வந்து ஜிம்முக்கு போனோம்னு வைங்க, ஸ்குவாட் ட்ரைனிங், லெக் ட்ரைனிங் எல்லாம் வந்து பண்ணும்போது இதுக்கு உண்டான வந்து அந்த ஹார்மோன் செக்ரீஷன் லெவல் அதிகமாகுதுங்க. ஒரு ஜிம்முக்கு போனால் வந்து ட்ரெயினர்ஸ் அசிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குங்க. ஆனால் வந்து இது பண்ணும்போது தான் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் கரெக்டான லெவலில் இருக்கும்போது தான் அந்த பைசெப் ட்ரைசெப்க்கு மசில் மாஸே கிடைக்குங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் தெரியலன்னு வைங்களேன், இதெல்லாம் பண்ணாமையே விட்டுருவோம். அப்போ இதில் ஒரு 5 மார்க் போச்சு, இந்த மாதிரி தெரியாமையே இதில் 5 மார்க் போச்சு, அதில் 10 மார்க் போச்சு அப்படின்னு போயிட்டே இருந்ததுன்னா அப்போ நம்ம வந்து பிலோ 40 வந்துடுதுங்க. உடல்நல ஆரோக்கியம் வந்து நமக்கு வந்து சரியான இதில் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் தான் காரணங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம கூடுதல் கவனம் கொடுத்து தெரிஞ்சு அதை நம்ம பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் 5 மார்க் அதிகமாகுது, 10 மார்க் அதிகமாகுதுங்கும்போது உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துருங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுப்போம். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம்.